ஸோ ரொம்ப சந்தோஷம் எஸ்ஆர்எம்ல வந்து எல்லாரையும் பார்த்ததுக்கு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்ஆர்எம் வரேன். ஆனால் இவ்வளோ பளபளப்பா எல்லாரும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கார் விண்டோ க்ளோஸ் பண்ணவே பிடிக்கல, அவ்வளோ நல்லா இருந்தது உள்ளே வந்தப்போ. நான் சொன்னேன், சரி இங்கே காலையில் ப்ரமோஷன் இங்கே பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு. 10th முடிச்சுட்டு லாஸ்ட் டே வந்து காதலுக்கு மரியாதை படம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தியேட்டர் போனேன். ஓகே, அது என்னால மறக்க முடியாது. பரவாயில்ல. எந்த காலேஜ்லயுமே யாருமே இந்த மாதிரி ஒரு பதில் சொல்ல. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 10th படிக்கிறப்ப காதலுக்கு மரியாதை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெய்லரா ஏங்க இவ்வளவு நேரம் பாட்டுக்குலங்க ப்ரமோஷன். சரி ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, எப்படி இருந்தது ட்ரெய்லர்? இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் நம்ம திருச்சிக்கார். ஸோ நம்ம எல்லாம் ராகு யுகேந்திரன் அண்ட் நம்மளுடைய ஹீரோயின் மலினா எல்லாரும் உங்க பின்னாடி இருக்காங்க. ஒரு பலத்தை எல்லாரும் சத்தமா ஒரு ஓ போடுங்க பாப்போம். மறக்குமான ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான, என்னோட ஃபேவரட்டான ரக்ஷன், தீனா, மலினா அண்ட் நம்மளுடைய இயக்குனர் யோகேந்திரன் அவர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்தே நம்மளுடைய மறக்குமா நெஞ்சம் டீம் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. பயப்படுவேன். அஸ்வின்ஸ் மூவில ஆல்ரெடி நீங்க இவங்களை பார்த்துருக்கலாம். பேய் கூட நடிச்சிருந்தாங்க. பேய் கூட தான் நடிச்சிருந்தீங்க. ஓகே ஓகே, நம்மளுடைய கதாநாயகி மலினா அவர்கள் உங்க முன்னாடி இப்போ. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ராஜேஷன் டீம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ எஸ், எங்களோட மூவி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்வீட் லவ் ஸ்டோரி. உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் கண்டிப்பாக நீங்கள் ரீகனெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் வித் யூ. ஆர் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு போகலாம். ஆர் வித் யூர் ஃபேமிலி, இல்லை சின்ன பசங்க கூட பார்க்கலாம். சார் சொன்ன மாதிரி ஆஃப்டர் லஞ்ச் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வைக்கிறதே தப்பு. எல்லாருக்கும் தூக்கம் வரும். அதுவும் டைரக்டர்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தூங்கியிருப்பாங்க. இப்போ நான் எழுப்பணும். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஈவெண்ட் அந்த மாதிரி போய் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் காலேஜஸ் அது மாதிரி வர்றேன். ரொம்ப ஹாப்பி மறுபடியும் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதில்ல. மறக்குமா நெஞ்சம் வந்து ரொம்ப நமக்கு சோலுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இங்கே நிறையா. சலீம், இப்போ ராஜேஷ் டீமில் ஒரு சலீம் இருப்பா அப்படி, அதே மாதிரி ஒரு கார்த்திக் இருப்பா அப்படி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இது மாதிரி தேவையில்லாத கேரக்டர்லாம் ஒரு சிலது அந்த குரூப்பில் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருக்கும் மறக்குமா நெஞ்சம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட படத்தை பற்றி டைரக்டர் சொல்லிட்டாரு. அவர் கதையை பற்றி தான் சொல்லலை. விட்டிங்கன்னா அவர் படத்தை மொத்தத்தையும் இங்கேயே போட்டு பெட்ரோலில் போட்டு காமிச்சிடுவார் இப்பயே. அந்த மாதிரி இருக்கார் ரெடியா. ஸோ படத்தை பற்றி அவர் நிறைய சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும்னா ரக்ஷனானும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஈவன் வந்திருக்கேன். எனக்கு மிமிக்ரிலாம் நான் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். இப்பயும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு மிமிக்ரி வருமா, நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டா இல்லையான்றதை நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் ஒரு வாய்ஸ் பேசுகிறேன், தப்பாக இருந்தால் பண்ண சொல்லுங்கள். புரட்சி தலைவி அம்மா வாய்ஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களால் நான், மக்களுக்காகவே நான் நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் அப்படியே இருக்கு. அண்ணா இன்னொருடியா ஒரு வாட்டி வரும்போதே விட்டுருந்தோம். நீ அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. அப்பா பேசுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காம பிப்ரவரி 2ஆம் தேதி எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு மிகப்பெரிய கனவு. பொதுவா சினிமா அப்படின்னாலே கொண்டாட்டம் தான் இல்லையா? ஒரு திரையில எத்தனை கலைஞர்களை பார்த்தாலும் அது எல்லாமே நம்மளுக்கு கொண்டாட்டம் தான்.
ஸோ சினிமாக்கு போறேன் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா போவோம். ஆனா சினிமாக்கு போவேன் அப்படின்னா எல்லாருமே ஒரு வருத்தத்தோட தான் அனுப்பி வைப்பாங்க. காரணம் என்னன்னா எத்தனை பேர் அங்க போய் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. அது உண்மையுமே ஓகே. தலைவரோட 171ல தீனா நானும் இருக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் சிறப்பு. ஹாய் SRM, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து எங்களை இங்கே அலோவ் பண்ணி எங்கள் படத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அதை தாண்டி தீனா சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி இந்த படம் எப்படி வந்து ஒரு விஷயம் சொல்லுது, ஸ்கூல் லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நானும் தீனாக்கான நட்பு அப்படின்றது என்ன நாங்கள் ஒரு பெரிய கனவு கண்டோம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணி ஒரு பெர்ஃபார்மராக ஒரு ஆங்கராக ஒரு சேனல்ல இருந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பு கரெக்டாக அமைஞ்சு நாங்கள் சேர்ந்து பண்ணோம். ஸோ உங்ககிட்டே அதான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டவங்கலாம் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. தீனா மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது இங்கே தான் சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்டு யாராவது கிடைச்சா அவங்களோட ட்ரீம் பண்ணுங்க, லைஃப்ல அடுத்த கட்டம் போறதுக்கான விஷயம் ஆல் தி சக்சஸ். ஏன்னா அதை தாண்டி நாங்கள் வரும்போது பேசணும், ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய வகை இருப்பாங்கன்ட்டு. இப்போ நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன், அந்த மாதிரி ஃப்ரெண்டு உங்க பக்கத்துல இருந்தாலும் உங்க கூட இருந்தாலும் நீங்க ஆமான்னு மட்டும் சொல்லுங்க, ஓகேவா? எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்ல இருப்பான், ஆனால் மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளே பண்ண மாட்டான். காலங்காத்தால பார்த்தோம்னா அப்படியே செம்ம ஸ்டைலா வருவாங்க, கரெக்டா 6 மணிக்கு மேல சோக ஸ்டேட்டஸ். படத்துக்கு போகணும் அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணுவான், டிக்கெட் புக் பண்ணணும்னே சாரி இன்னைக்கு வீட்டில் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பலரை சந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த காலேஜ். ஸோ கண்டிப்பா இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க, அதுதான் ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு உங்களுக்கு பெரிய பாதையா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடத்துக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்போ நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா நாங்கள் பதிலுக்கு பேசுறோம். ஐ திங்க் அப்படியே தானே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ல ஒரு சார் வந்திருக்காருல்ல, ஆமா, சைலண்டா எந்திரிச்சு போறாரு. அங்க ஹியூமர் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சுட்டு அமைதியா போறாரு. நம்ம ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்றாரு. கேள்வி நீங்க ஏதாவது கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க. கைது போமாப்ல. இந்த கொஸ்டின் வந்து இந்த படத்தோட டைரக்டருக்கு தான். இப்போ கேட்டது நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ படத்தோட கதை எழுதணும்னா ஒரு கேரக்டரை எப்படி கேரக்டரைஸ் பண்றது? கேரக்டர் எப்படி கேரக்டரைஸ் பண்ண அவர் கிளாஸ் எடுக்க சொல்றாரு நினைக்கிறேன். உங்க கேரக்டர் எப்படின்னு சொல்லுங்க சார். அது ஏதாவது சஜஷன் இருக்கா? இல்ல நான் வந்து எழுதுற கதைகள் எல்லாமே என்னை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் எழுதுவேன். ஃபார் கேட்குறாங்க, நீங்க அந்த சைடே திரும்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏன் நான் எங்க போறேனோ அதே பார்த்துட்டு இருக்கீங்க. சேர போடுங்க. சரி சரி, தேங்க்யூ. கேள்வி கேள்வி கையெழுத்து போட தெரியாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஐயா, இது ஆட்டோகிராஃப்ல யார் ரெக்கார்ட் நோட்ல ஏகிட்ட சைன் வாங்குறியா? ஒரு பார்ட்டிசிபெண்டா இருப்பீங்களா இல்ல ஒரு ஹோஸ்டாவே திரும்ப கண்டினியூ பண்ணுவீங்களா? உனக்கு நான் ஒரு வாரம் வரணுமா இல்ல சீசன் ஃபுல்லா வரணுமா? ஓவரால் சீசன். நான் பார்ட்டிசிபெண்டா புக் பண்ணா ஒரே வாரத்துல அனுப்பிச்சிடுவாங்க. அண்ணா, உங்களுக்குன்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்து இவ்வளவு பெரிய சின்ன திரையில இருந்து வெள்ளி திரைக்கு வந்திருக்கீங்க. இப்ப ஒரு சின்ன இது ஆங்கர்ல இருந்து புக்கா மாற முடியாதா? தம்பி இல்ல, அந்த பிரச்சனை இல்ல. இப்ப அவர் குக்கா ஈஸியா மாறிடுவாரு. இங்க ஒரு ஷோக்காக ஒரு குக்கா மாறினார்னா இங்க சமைக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போயிட்டு அவர் தான் சமைக்கணும். அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதெல்லாம் யோசிக்க. குக்கிங் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்ல, ஆனா உண்மையாவே குக்கிங் ஒரு மிகப்பெரிய மேஜிக். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா குக்குத் கோமாளி 3 சீசன் பண்ணியிருக்கேன், சமைக்க தெரியாதுன்னு. ஏன்னா பிறந்ததுல இருந்து எங்க அம்மா சமைக்கிறாங்க, நான் கிச்சன்ல தான் இருப்பேன். அப்போ எங்களை எப்படி பார்த்து கத்துக்கிற விஷயம் இல்ல அது, அது ஒரு மேஜிக், அது பெரிய விஷயம். நான் ட்ரை பண்ணேன், நடுவில் பிரியாணி பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா அதுக்கு நான் ஒரு கேப்ஷன் கூட போட்டேன், உங்க காதலுக்காக நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க அப்படின்ற மாதிரி பிரியாணி பண்ணேன். பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நம்மளே ஒன்று பண்ணுவோம் லைஃப்ல, அந்த பிரியாணியை செஞ்சு பார்ப்போம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் மேம், லைட்டா குறைஞ்சிருச்சு. சரி ஓகே விட்டா. ரெண்டாவது டைம் இன்னும் கொஞ்சம் சும்மா நீ உப்புமா கிண்டாத பிரியாணி செஞ்சுட்டு. 3வது டைம் பண்ண சுத்தமா குறைஞ்சிருச்சு. ஸோ பிரியாணி பண்றதே கஷ்டம்பா.
ஓகே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், எதாவது ஏன் சொல்லுங்க. இங்க எங்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு சினி ஃபீல்டில் வரணுன்ற ஒரு ஆசை கனவு எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்றீங்க? சூப்பர் மேம். அட்வைஸே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அவங்க இஷ்டம், அவங்க பண்ணிட்டோம். படிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ மேம் படிக்கிற வரைக்கும் ஒஸ்ட்டாக இருப்பாங்க, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்களை மாதிரி கஷ்டாக இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. உங்களோட டேலண்ட், நான் எங்கள் காலேஜ்லலாம் கல்ச்சுரல்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அந்த காலேஜ்லேருந்து நானே அந்த இதில் இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டு இப்படி வந்திருக்கேன்னா உங்களுக்குலாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டேலண்ட்ஸ் ஆகணும். நான் வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்பயே வந்து ஒரு சேனல் போகும்போது என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போல்லாம் அவ்வளோ பெரிய பூம் இல்லை. பட் இப்போ நீங்கள் போய் யாராவது ஒருத்தர் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு வாய்ப்பு தேடி ஏதோ நடிக்கணும், இல்லை பாடணும், இல்லை எது பண்ணணும்னு கேட்டாலுமே உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த கேள்வியை கூட மறந்துடுங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு ஒரு கல்ச்சுரலுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஏறி டான்ஸ் ஆடி நான் அன்றைக்கி ப்ரூவ் பண்ணுவேன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக ஃபோனை வச்சு நீங்கள் ஆடியே நீங்கள் ஒரு ரீல் எடுத்து போடலாம். இன்னைக்கு ரீல் எடுத்து போடுறவங்கலாம் வந்து மேபி நமக்கு ஃபன்னியாக தெரியலாம், சில்லியாக தெரியலாம். பட் அவங்க கனவுல அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஸ்பேஸை வாஸாக யூஸ் பண்ணுங்க. ஒரு டீச்சர்ஸ் கூட எஜுகேஷன் வீடியோஸ் போடுறாங்க, அது எவ்வளோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸும் போடுறாங்க, அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் செல்ஃபோன் மட்டுமே போதும். நீங்கள் உங்களை நம்பி உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் வந்து பப்ளிக் வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. ரக்ஷன். எஸ் மேம். மலிலா நீங்களா மேம்? ரக்ஷன்ல முறையா மலிலாவும் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. எங்க படத்துல கூட எங்க டைரக்டர் பேசவே உள்ளங்க. சொல்லுமா. ஓகே, இந்த क्वेश्चनக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஆன்சர் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன லைஃப்ல வந்து வாட் எவர் மேட் பி யுவர் ட்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. மேட் பி எனிதிங். அது வந்து இம்பாசிபிளா நினைக்காதீங்க. ஜஸ்ட் செட் அன் இன்டென்ஷன் தட் எனக்கு இது பண்ணணும் அண்ட் தென் யூ see all the doors opening by itself. கண்டிப்பா ஒரு விஷயம் என்ன ட்ரீம் பண்ணா போதும். யூனிவர்ஸ் எல்லாம் இந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு மினிட் இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. இவங்க எல்லாம் பாசிட்டிவ் சைட் சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாம் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆர்கனைஸ் ப்ரொஃபஷன் ஒரு எஜுகேஷன் கத்துட்டு இருக்கீங்க. சினிமா இஸ் த மோஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. வருஷத்துக்கு 240 படம் வருது. போன வருஷம் எத்தனை படம் வந்துச்சுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு டக்குனு யாராவது எழுப்பி ஒரு 240 படம் பேரையும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? சார் நீங்க எந்த படத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டாலே தெரியலன்றுவாங்க. ஆமா, நேற்று ஒரு காலேஜ்ல போய் உயிரை கொடுத்து மறக்குமா நெஞ்சம்னு அவன் அவ்வளோ பில்டப் கொடுத்து என் கூட போட்டோ எடுத்துட்டு போய் இன்ஸ்டாகிராம்ல நெஞ்சம் மறப்பதில்லை மூவி. இதுதான் இன்னைக்கு சினிமாவோட ரியாலிட்டி. எனக்கே தெரியாது 240 படம் என்னன்னு. அந்த 240 படத்துல 20 படம் சக்சஸ் ஆயிருக்கு, மீதி 220 படமும் ஃபெயிலியர். நான் 15 வருஷமா இந்த இடத்துக்கு இந்த ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு உழைச்சிருக்கேன். இதுல வந்து எவ்வளவு லாஸ். நான் என்ன சொல்றேன்னா வாங்க வர வேணான்னு சொல்லல. பட் திஸ் இஸ் த மோஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு கரண்ட் கம்பியில நடக்கிற மாதிரி. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட growth அடுத்த லெவலுக்கு. ஸோ கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. நம்மள டிக்கெட் வேணும், நான் வந்துடுறியா? காலேஜ் லீவ் விட சொல்லுமா? காலேஜ் லீவ் விட்டுட்டு நீ படத்துக்கு வரதுல என்ன கெத்து இருக்கு? சரி சண்டே லீவ் விட சொல்லிடலாம், நீங்க வந்துருங்க. நீ கவலையே படாத, இங்கேயே ஸ்கிரீன் போட்டு இங்கேயே படம் போட சொல்லுவோம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே நினைச்சபடி நீங்க நினைக்கிற இடத்துக்கு போகணும். கண்டிப்பா எங்க படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படத்தின் கதாநாயகர் ரக்ஷன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யுமாறு நம்முடைய இணை இயக்குனர் பெருந்தகை அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். ஒரு செல்ஃபி வீடியோ.
இங்க எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு இப்ப பார்ப்போம். இருக்கா? You got